இன்னைக்கு தாவேகா தரப்புல பல இடத்துல கண்டனங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த டிவிக்கேல வந்து பண்ணுறானுங்களே, இவங்களுக்கு தகுதி இருக்கா? தகுதி இருக்கா? சொந்த கட்சியில் இருக்கிறவன் கட்சி நிர்வாகி, மாவட்ட நிர்வாகி, அவன் வந்து நாமக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி 3 மணிக்கு கொண்டு போய் அந்த பொண்ணை இறக்கிட்டு அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டான். கையும் களவுமா பிடிச்சானுங்க. அன்னைக்கு எங்கே போயிருந்தான் அந்த நாய்ங்க? நான் கேட்குறேன், இந்த ஆதவர்ஜுனா எங்கே போயிருந்தான் அன்னைக்கு? இதெல்லாம் கேட்கறது தகுதி வேற இருக்கணுமா சார்? ஆமாம் சார், தகுதி வேணும் சார். உங்களுக்கு அந்த தகுதி இல்லைல்ல. அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கணும்? கட்சியில் இருந்த அடிப்படை நிர்வாகி, அடிப்படை உறுப்பினர் தான் அவன் நீக்கிருக்கணும்ல. என்ன சார் தலைவரே அப்படி இருக்காரு, நீங்க தொண்டருக்கு போயிருங்க. நீங்க 4 பேருக்கு மத்தியில் வாழக்கூடிய மனிதன் வேற மாதிரி இருக்கான். அவனே 4 சவத்துக்குள்ள வேற மாதிரி இருக்கிறான். அதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்குதான் தாவேகா தரப்புல என்னன்னா, பெண்களுக்கு சம உரிமை சார். எங்க அதாவது நீங்க வந்து ஒரு ஆண்களுக்கு நிகரா சாரி இல்ல, ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிக்கிறேன் சார். ஒரு கேள்வியை நான் அனுமதிக்க மாட்டேன். சொந்த மனைவி வந்து பார்த்தீங்கன்னா புகார் தெரிவிக்கிறாங்க, வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகரை வச்சு சுற்றி கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இவன் கல்யாணத்துக்கு ஜோடி போட்டு போகிறான். அவன் கட்சியில் ஏதோ சொல்கிறாங்க, நீங்கள் போயிருங்க. இவர் நிகராக பண்ணுவார், சமமாக பண்ணுவார், பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் இங்கே ஒரு முதலமைச்சர் போடுவேன், நீ த்ரிஷா ஒரு முதலமைச்சராக போட்டுப்பேன். நீ ஒரு முதலமைச்சர் ஆண்களுக்கு, பெண்களுக்கு த்ரிஷா முதலமைச்சரா? நேரம் போயிட்டு வைங்களா? நான் கேட்குறேன், இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறானுங்களே இவங்களுக்கு எவனுக்காவது திராணி இருக்கா? நான் கேட்குறேன், டிவி கேல இருக்கிறவங்க தான் இங்கே டாஸ்மாக் மூட சொல்லி பார்த்தீங்கன்னா போடணுமா, பேசிருக்கணுமா இல்லையா? இவன் பேசுகிறானே, இவன் கேட்டான், இவன் ஒழுங்கா இந்த ஆதவர்ஜுனா பேசுனேன். அவன் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்க கேட்டால் மார்ட்டின் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தான் அன்னைக்கு. மாற்றுக்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேக்குவர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப துக்ககரமான செய்தி இருந்தாலும் பேசியாகணும். தூத்துக்குடியில் அதுவும் விளாத்திக்குளத்தில் மாணவி, பள்ளி மாணவியை காரில் கடத்தி ஆள் தெரியாத நபர் கொலை செய்து விட்ட பாவம். இன்றைக்கி தாவேகா தரப்பில் பல இடத்துல கண்டனங்கள் நடந்துகிட்ருக்கு. எப்படி எடுத்துக்கிறது சார்? சமீப காலமாகவே இந்த பாலியல் துன்புறுத்தல், அதுவும் குறிப்பாக இந்த பள்ளி மாணவர்கள் மீது ரொம்ப அருவருப்பாக நடக்குது. இங்கே கொலை செய்யப்பட்டும் இல்லாமல் பாலியல் துன்புறுத்தலோடு அங்கே ஒரு வேலை நடக்குது. சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சீர்கெட்டு கிடக்கா? இல்லை, இது நம்ம ஒரு பொத்தாம்பொதுவாக வந்து இந்த சம்பவத்துக்கு வந்து ஒரு ஆட்சியாளர்கள் மேலே பழி போகிறத விட என்னென்னா, முதல்ல சமூகத்துக்கிட்ட வந்துடணும். அதுக்காக நான் உடனே இதை சொன்ன உடனே இவர் டிஎம்கேக்கு முட்டு கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கக்கூடாது, இல்லை காவல்துறைக்கு முட்டு கொடுக்குறாருன்னெலாம் அப்படி பார்க்கக்கூடாது. முதல்ல சமூகத்திலேயே வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். நமக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்கணும். இப்போ ஒரு நம்ம பகுதி வாழக்கூடிய பகுதியாக இருக்கட்டும், அல்லது வந்து பள்ளிக்கு போகக்கூடிய பகுதியாக இருக்கட்டும், எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டில் கார் வேகமாக போயிட்டுருக்கு. யாரும் சடனாக பிரேக் போட்டாரா என்ன அச்சோ தெரியல. அந்த கார் வந்து நேராக வந்து வயலில் இறங்கி ஒரு பெரிய அந்த கிணறு இருக்கு இல்லையா, இந்த விவசாய கிணறுல அங்கே போய் விழுந்துருச்சு. விழுந்து அதில் இருக்கிறவங்க வந்து இறந்துட்டாங்கன்ற மாதிரி தகவல் வந்து இப்போ சமீபத்தில் நான் கொஞ்ச நாள் முன்னாடி படித்தேன். இன்னும் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆழ்குழாய் கிணறுல வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் விழக்கூடியது இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. அது சம்மந்தமாக படம் கூட ஒன்று வந்துச்சு. அப்போ இது எதுக்காக வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் மேற்கோள் காட்டுறேன்னா, ஒரு கட்டத்தில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 90களில் வந்து தொடர்ச்சியாக சம்பவம் நடந்துச்சு. இந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து இந்த கிராமத்தில் இருக்கிற இந்த விவசாய கிணறுல போய் வண்டி போய் விழுந்துடுற மாதிரி தொடர்ச்சியான சம்பவங்கள் நடந்துச்சு. இப்போ ஒரு வருஷத்தில் 4 நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நடக்கும்போது என்ன உடனே என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிணத்தை எல்லாத்தையும் மூடுறதுக்கு ஒரு உத்தரவு போட்டாங்க அரசு. எல்லா கிணறும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரில் வந்து அது கம்பி வலை மாதிரி போட்டு பாதுகாக்கணும், இல்லை தடுப்பு சுவர் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க. வேகமாக அது நடக்கும்னு செஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு? இப்போ நடக்க தானே செய்யுது. நேற்றைய தினம் வந்து ஒரு கிணறுல போய் விழுந்து ஒரு வாகனத்தை இறந்துட்டாங்க. அதே மாதிரி ஆழ்குழாய் கிணறுல வந்து பார்த்திங்கன்னா விழுறதுக்கு அந்த எக்யூப்மெண்ட்டே கிடையாது நம்மக்கிட்ட, ஆனால் அதை போய் விழுது பார்க்குறோம். அதே மாதிரி இருக்குன்னா இந்த பாலியல் குற்றம்ன்றது இருக்கு இல்லையா, இது முழுக்க என்னன்னு கேட்டால் சமூகத்தோட ஒட்டுமொத்த சீர்கேடாக நான் பார்க்குறேன். குறிப்பாக அந்த கைபேசி வந்த பிறகு நிறைய இந்த குற்றங்கள் நடக்குது. 2 குற்றம் இந்த சமூகத்தில் நம்ம வந்து நம்ம தூக்கி அடிக்கணும்.
இது வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி அடிங்கன்னு சொன்னால் ஒன்று குறிப்பாக நான் சொல்வேன், திரைப்படங்களுக்கு கடந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோனில் இருக்கிற வக்கரங்கள், திரைப்படங்களையும் இருக்குது வக்கரங்கள். இதை சொல்லிட்டு நம்ம செல்ஃபோனில் சொல்லிட்டோம்னா சினிமாலாம் ரொம்ப சேஃப்னு நினச்சிடுவாங்க. சினிமாவிலையும் அந்த மாதிரியான சில வக்கர காட்சிகள் வரதான் செய்யுது. செல்ஃபோனில் அத்தனையும் கிடக்குது, ஓப்பன் பண்ணால் திறந்த வெளியில் கிடக்குது, எல்லாமே கிடக்குது. இதை தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்தது சாராய கடை. ஸோ ஒரு பக்கம் மது போதை, இன்னொரு பக்கம் வந்து இந்த கைபேசியில் வரக்கூடிய அது. இது ஒட்டுமொத்தமாக சமூகத்தை சீர்கெட்டுருக்கு. நாம் சொல்லலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாலின் ஆட்சிலேயே அப்படி தாங்க, இந்த திமுக ஆட்சிலேயே அப்படி தாங்க சொல்லுது. இந்த ஆட்சி போய் இன்னொரு ஆட்சி வந்தால் இது மாதிரி நடக்காதுன்றதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? இந்த ஆட்சி போய் இன்னொரு ஆட்சி வந்தால் நடக்காதுன்னு உத்தரவாதம் இருக்கா? நீங்கள் இந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்கவுங்க பொருளை அவங்கவுங்க தான் பத்திரமா வந்து வச்சுக்கணுன்ற அந்த கட்டாயத்தில் நம்ம நெருக்கடி ஆளாகிறோம். இன்றைக்கி இந்த சம்பவங்கள் நடக்குதுல்ல, எத்தனை குடும்பங்களில் பொம்பளை பிள்ளைகள் வந்து வெளியில் அனுப்பிட்டு இன்றைக்கி வந்து வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு இருப்பாங்க தெரியுமா? எல்லா அப்பா அம்மாவுக்கும் அந்த சிக்கல் இருக்குது. பொம்பளை பிள்ளைகளை ஆனால் இது அரசாங்கத்துக்கு கடமை இல்லைன்னு நம்ம கடமை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. நான் கேட்குற ஒரு கேள்வி தான் நான் சொல்கிறேன் சார். நாளைக்கு ஸ்டாலின் ஆட்சி வந்து போயிடுச்சு சார், அவங்க வந்து இறங்கிடுறாங்க, புதுசாக ஒருத்தர் ஏறுறாங்க, நடக்காதுன்னு உத்தரவாதம் இல்லை. இதுதான் அதாவது ஏற்கனவே நம்ம அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி பாலியல் பெரிய லிஸ்ட்டே வந்தது சார். நீங்கள் ஒப்பீட்டளவு நீங்கள் எடுத்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே ஒப்பீட்டளவு பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்லுங்க, இந்த அளவு தான் வித்தியாசம் வரும் மேலேயும் கீழையும். ஆனால் ரெண்டு ஆட்சியிலையுமே அப்படி நடக்கு. சரி இதை விட்டுருங்க, இதை சரி இப்படி சொல்லிட்டீங்க. பிஜேபி ஆளக்கூடிய குஜராத் பக்கம் போங்க, 40,000 பெண்கள் காணும்னு சொல்லிட்டு இந்த மகளிர் ஆய்வு குழு இருக்குல்ல, தேசிய மகளிர் ஆய்வு குழு, அவங்க சொல்கிறாங்க, ஒரு ரிப்போர்ட்டை போட்டிருக்காங்க, அதை அப்படியே எடுத்து வச்சுருங்க, நான் வேணால் உங்களுக்கு அனுப்புகிறேன், இருக்குது இன்னும் அதை நான் அப்படியே அந்த பேப்பரில் வந்த கட்டிங் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். 40,000 பெண்கள் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. 40,000 ஏதோ நீங்கள் வந்து டிஎம்கே ஆட்சியில் ஏடிஎம்கே ஆட்சியில் மட்டும் நினைக்காதீங்க. குஜராத்தில் 40,000 பெண்கள் வந்து மாயம். எங்கே போனாங்க தெரியல, பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள். தேசிய குற்ற ஆவண காப்பகம் அறிக்கை, குஜராத்தில் 5 ஆண்டில் 40,000 பெண்கள் மாயம், பாலியல் தொழிலுக்கு விற்கப்பட்டதாக அதிர்ச்சி தகவல். அப்படியே காட்டுங்க. அப்போது இந்த இடத்துல இதை வந்து நான் வந்து ஆட்சி என் பார்வையில் நான் சொல்கிறேன், எனக்கு பாரபட்சம் கிடையாது. எனக்கு திமுகவுக்கு முட்டு கொடுக்கணுன்றதுலாம் எனக்கு கடுகளவில் எனக்கு விருப்பமும் கிடையாது. அந்த எண்ணமும் நமக்கு அந்த மாதிரி ஒரு இல்லை, மாதிரி ஒரு அசைன்மெண்ட்டும் நம்ம இல்லை. தனிப்பட்ட ஒரு மனிதனோட ஒழுக்கக்கேடால இதுதான் உண்மை. கட்சிகள் மீது அது சார் கட்சிகள் மீது பழி போடுவது சார். நான் கேட்குற கட்சிகள் அப்படி தான் சார் அரசியல் பண்ணுவான். இப்போ இந்த டிவிக்கேல வந்து இது பண்ணுறானுங்களே, இவங்களுக்கு தகுதி இருக்கா சார்? சொந்த கட்சியில் இருக்கிறவன் கட்சி நிர்வாகி, மாவட்ட நிர்வாகி, அவன் வந்து நாமக்கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி 3 மணிக்கு கொண்டு போய் அந்த பொண்ணை இறக்கிட்டு அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டான், கையும் களவுமா பிடிச்சானுங்க. அன்றைக்கி எங்கே போயிருந்தான் அந்த நாய்ங்க? நான் கேட்குறேன், இந்த ஆதவர்ஜுனா எங்கே போயிருந்தான் அன்றைக்கி? சார் தவறை தட்டி கேட்கறதுக்கு யாரும் வேணாலும் கேட்கலாம் சார். நான் திரும்பி அந்த தவறு ஏன் கேட்குறேன்னு கேட்குறேன் நான். இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, இதுக்கெல்லாம் கேட்குறது தகுதி வேற இருக்கணுமா சார்? ஆமாம் சார், தகுதி வேணும் சார். உங்களுக்கு அந்த தகுதி இல்லைல்ல. அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கணும்? கட்சியில் இருந்த அடிப்படை நிர்வாகி, அடிப்படை உறுப்பினர் தான் அவன் நீக்கிருக்கணும்ல. சார் தலைவரே அப்படி இருக்காரு, அதான் நான் சொல்றேன். இப்போ சொல்றேன், இன்னைக்கு வந்து அது சார் நல்லா புரிஞ்சுங்க சார். ஒரு எந்த கட்சியும் நான் சொல்ல பாரபட்சம், அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தலைமை பண்பு போயிடுச்சு. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்குது. எது அது கூட இவங்களோட போயிடும். யாரோட போயிடும்? ஸ்டாலினோட எடப்பாடியோட போயிடும். தலைமை இப்போ ஒட்டிகிட்டு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்குது. இவங்களுக்கு பின்னாடி அதுவும் சுத்தமாக போயிடும். காரணம் இதுதான். அடிப்படை ஒழுக்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போச்சு. கட்சி மனிதருக்கு நான் சொல்கிற சராசரி மனிதர்களுக்கு அடிப்படை ஒழுக்கன்றதுக்கான ஸ்கேல் என்னன்னே தெரியல. அவன் ஒரு ஸ்கேல் வச்சு சுற்றி கிடக்கிறான். இதான் உண்மை. ஒவ்வொரு தனி மனிதனும் நான் சொல்கிறேன். இங்கே எல்லா மனிதரும் நல்லா புரிஞ்சுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பாரபட்சமாக பேசுகிறேன். 4 பேருக்கு மத்தியில் வாழக்கூடிய மனிதன் வேறு மாதிரி இருக்கான், அவனே 4 சவத்துக்குள்ள வேற மாதிரி இருக்கிறான். அதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்குதான் தாவேகா தரப்புல என்னன்னா பெண்களுக்கு சம உரிமை எங்க, அதாவது நீங்க வந்து ஒரு ஆண்களுக்கு நிகரா. சாரி இல்ல, ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிக்கிறேன் சார். அனுமதிக்க மாட்டேன்.
சார் தகுதி கிடையாது சார் அவங்களுக்கு. அதாவது ஆண்களுக்கு நிகரா அந்த இடத்துல பெண்ணும் வைங்க. ஒரு கலெக்டர்னா பெண் கலெக்டர் போடுங்க. இதெல்லாம் பேச்சா சார்? அதுவே ஒரு ஆண் கலெக்டர்னா அங்க ஒரு பெண் கலெக்டர் இருக்கணும். இதுவே பலவீனம். ஒரு தாசில்தார் ஒரு பெண் தாசில்தார் சார், இதுவே பலவீனம் சார். ஒரு ஆணையர் காவல்துறை ஆணையர் இருந்தா இன்னொரு ஆணையரை போடுங்க. இதுதான் பலவீனம். இதை வந்து பெருமையாலாம் பேசிட்டு இருக்காதீங்க. அவனுதான் குப்பை தொட்டி மாதிரி இது பண்ணாங்கன்னா நீங்க வந்து இல்ல சார், அது எதார்த்தம் கிடையாது சார். அது பலவீனம் சார். அந்த இடத்துல ஆண் போட்டா அவன் தப்பு பண்ணுவான்னு சொன்னா அது பலவீனம். இது இந்த இடத்துல ஆண் போட்டா அவன் தப்பு பண்ணுவான்னு அர்த்தம். என்ன பேசுறீங்க நீங்க? தப்பு பண்ணல சார். பெண்களுக்கு நிகரா ஒரு நிகர்களா எங்க நீங்க பெண்கள் நிகரா கொண்டு வரணும்? பெண்கள் நிகரா கொண்டு வருங்க. 117 சீட்டு கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். பெண்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சொந்த மனைவி வந்து பார்த்தீங்கன்னா புகார் தெரிவிக்கிறாங்க, வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகரை வச்சு சுற்றி கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இவன் கல்யாணத்துக்கு ஜோடி போட்டு போகிறான். அவன் கட்சியில் இருக்கிற சொல்கிறாங்க. நீங்கள் போயிருங்க இவர் நிகராக பண்ணுவார், சமமாக பண்ணுவார் பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுவே பலவீனம். ஒரு ஆணை போட்டால் அந்த ஆண் வந்து தவறாக நடப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்புக்காக நாங்கள் பெண்ணை போடுறோன்னு சொல்கிறது பலவீனம். அது எப்படி பண்ணுவான்? கடுமையான தண்டனை இருந்ததுன்னா பண்ண மாட்டான். கடுமையான தண்டனை, ஐயோ இந்த தப்பு பண்ணால் கடுமையான தண்டனை இருக்குது நமக்கு என்றால் அந்த தண்டனைக்காக அந்த தப்பு பண்ண மாட்டேன்ற அந்த எண்ணம் இருக்கும். அதை தாண்டி மனிதனையும் சார் அவர் என்ன, அதாவது நீங்கள் கேலி கிண்டல் செய்கிறீங்க. தாவேக்கா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யதார்த்த ஒரு ஆண் முதலமைச்சர் இருந்தால் அங்கே ஒரு பெண் முதலமைச்சர், ஒரு ஆண் கமிஷனர். சார் சிரிக்காதீங்க சார். இப்போ என்ன சொல்ல வரீங்க? இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு காவல் ஆணையர் அங்க ஒரு பெண் காவல் ஆணையர். இது மாதிரி எல்லா இடத்துலயும் இரு பாலினத்தை போடுங்கன்னு தானே சார் கேட்குறாங்க. நீங்க சார் அதுவே நீங்க புரிஞ்சுக்கல. நீங்க கேட்டுட்டீங்கல்ல, நான் சொல்றதை புரிஞ்சிக்க மாட்டீங்க. ஒரு இடத்துல ஒரு ஆண் போட்டாக்கா அவன் தப்பு பண்ணுவான்னு நீங்களே முடிவு பண்றீங்களா? அதனால தான் அங்கே பெண்ணை போடணுன்றீங்க. அது எப்படி பண்ணுவான்? எப்படி பண்ண முடியும்? உங்ககிட்ட கடுமையான தண்டனை இல்லை, பயம் இருக்கணும். பயம் தான் பண்ணுவானா? அந்த இடத்துல ஒருத்தர் போட்டால் அவன் தப்பு பண்ணுவான்றதை நீங்கள் யூகிக்கிறீங்களே, அதுதான் சார் பலவீனம். எப்படி பண்ணுவான்? சீமான் சொல்கிறாருல இந்த இடத்துல, இது கடுமையான தண்டனை, பச்சை மட்டையை உரிச்சிடுவான்ற அந்த பயம் இருந்ததுன்னா பண்ணுவானா சார்? சொல்லி பார்க்கலாம். ஒரு சாதாரண ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு போஸ்டிங் எடுக்கிறாரு. அந்த பார்வை வேறு மாதிரி இருக்குது. இதே ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸர் வந்தாருன்னா அந்த பார்வை வேறு மாதிரி இருக்குது. அதுதான் அந்த பயம். அந்த தலைமைக்கு வரக்கூடியது. நீங்கள் முதலமைச்சராக வர நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்கள். நீங்கள் சொல்கிற இங்கே ஒரு கலெக்டரை போட்டுருவேன், பெண் கலெக்டர், ஒருத்தர் ஆண் கலெக்டர் போட்டுருவேன், இங்கே ஒரு இடையாளர் போடுவேன், அங்கே ஒரு இடையாளர் போடுவேன், அப்புறம் இங்கே ஒரு முதலமைச்சர் போடுவேன், நீ த்ரிஷா ஒரு முதலமைச்சராக போட்டுப்பேன். நீ ஒரு முதலமைச்சர் ஆண்களுக்கு, பெண்களுக்கு த்ரிஷா முதலமைச்சரா? தப்பு இல்லை சார். இங்கே தலைமை, நான் மீண்டும் நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், தலைமை பண்புன்றது போயிடுச்சு, தலைமை ஒழுக்கம் என்பது போயிடுச்சு. இது எல்லாம் போயிட்ட பிறகு நீங்கள் இப்போ வந்து யார் வந்தாலும் இதான் நடக்கும். யார் வந்தாலும் நடக்கணும். எனக்கு இந்த ஆட்சியாளர் பார்வையில் நான் பார்க்கவே இல்லை சார். இவர் ஸ்டாலின் வந்துட்டாரு இப்படி நடக்குது, அடுத்தது எடப்பாடி வந்தாருன்னா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது, அதெல்லாம் கிடையாது. உத்தரவாதம் கிடையாது. எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? சமூக ஒழுக்கம் வேணும். சமூக ஒழுக்கம் மொத்தமாக கெட்டு போயிருக்கு. நீங்கள் கைபேசியை திறந்தா இப்படி இருக்குது. மதுக்கடை வந்து பார்த்தீங்கன்னா மது குடித்தா நல்லா தெரியும், சுயநினைவை இழந்துடுறான், என்னவோ வந்து பண்ணுறான், ரோட்டை படுத்துக்கு பிறல்றான் சார். குடிச்சிட்டு வந்து ரோட்டில் படுத்து பிறல்றான். பிச்சைக்காரி போன வாரத்துக்கு முந்தின வர ஒரு பிச்சைக்காரி பிச்சை எடுத்துட்டு இருக்குது. அதை போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் நடந்தது பார்த்தீங்கல்ல. இங்கே ஜே நகரில் இங்கே இந்த பக்கத்தில் எங்கேயோ நடந்துச்சுல்ல சென்னையில். ஒரு பிச்சைக்காரி நைட்டு பிச்சை எடுத்துருக்கு, போய் குடிச்சிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிச்சைக்காரிகிட்ட போயிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து சாகடிச்சிட்டு பார்த்தோமா இல்லையா? அடிப்படை காரணம் என்ன? பக்கத்தில் பாட்டில் இருந்திருக்கு. அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து திருத்தாமல் நீங்கள் வந்து நேராக போயிட்டு வைங்களா? நான் கேட்குறேன், இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறானுங்களே உங்களுக்கு எவனுக்காவது திராணி இருக்கா? நான் கேட்குறேன். டிவி கேல இருக்கிறவங்க கேட்டான், இங்கே டாஸ்மாக் போட சொல்லி பார்த்தீங்கன்னா போடணுமா, பேசியிருக்கணுமா இல்லையா? டாஸ்மாக் சொல்ல முடியுமா அவங்களால? ஏன்னா அத்தனை பேரும் குடிக்காரனுங்க. இது அவன் தலைவன் உட்பட அத்தனை பேரும் குடிக்காரனுங்க சார். அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைலாம் கிடையாது. இதுதான் இங்கே தான் இது தனிப்பட்ட வாழ்க்கை. இதே கூட சொல்லிருக்க தனிப்பட்ட வாழ்க்கைங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணிட்டாருங்க, கொலை பண்ணிட்டாருங்க, தனிப்பட்ட வாழ்க்கைங்க சொல்லுங்க. அதையும் சொல்லுங்க, பேசாமல் அப்படி சொல்லுங்க. இது ஒருத்தர் கொலை பண்ணிட்டாருங்க, அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் கொலை பண்ணுறாருங்க, அவர் ஜெயிலுக்கு போக போகிறார். உங்களுக்கு என்னங்க அதனால? அவர் தனிப்பட்ட வாழ்க்கைங்க, கொலை பண்ணிட்டாருங்க, அவர் தனிப்பட்ட வாழ்க்கை ரேப் பண்ணிட்டாருங்க,
அவர் தனிப்பட்ட வாழ்க்கை, அவர் திருடிட்டாரு, அவர் ஜெயிலுக்கு போக போறாருங்க. அவர் தனிப்பட்ட வாழ்க்கைங்க அது. அவர் வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணல, திருடணும் முடிவு பண்ணிட்டாரு, ஜெயிலுக்கு போயிட்டாரு. தனிப்பட்ட வாழ்க்கையில் பாதிப்பு யாருக்கு? ஒரு முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதவி குறை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணிய குறைவாக நடந்துக்கிறான். ஒரு முதலமைச்சர் பதவிக்கு அவர் எளிதாக ஆசைப்படுறான், வெறும் சினிமா நடிகன்ற போர்வையில். அதை பண்ணுவீங்களா நீங்கள்? இவன் பேசுகிறானே, இவன் ஒழுங்கா இந்த ஆதவர்ஜனா பேசுகிறேன், அவன் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்க கேட்டால் மார்ட்டின் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தான் அன்னைக்கு. எது? அவர் கௌரவமாக கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு, அவ்வளோதானே? அவ்வளோதானே வித்தியாசம். மார்ட்டின் கௌரவமாக கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு, சொத்தையே எழுதி வச்சிட்டாரு. ஆனால் வந்து மயக்க பிடிச்சிட்டு பேசியிருக்கிறான் என்னென்னு. வந்து சட்டம் ஒழுங்கு இல்லை, ஒரு பெண் வந்து ரேப் பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணாங்க. அதைத்தான் நான் கேட்குறேன். உன் கட்சியினோட மாவட்ட நிர்வாகி நாமக்கல்ல ராத்திரி 3 மணிக்கு இங்கேருந்து மாநாடு முடிச்சு போகிறவன் ஒரு பெண்ணு வீட்டுக்குள்ள போயிருக்கான், கையும் களவுமாக பிடிச்சாங்க. அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க சார்? அது அவங்களோட ஒத்துழைப்போடு நடக்காது. ஒத்துழைப்போடு நடந்தாலும் ஒழுக்கக்கேடு தான். ஒழுக்கக்கேடு தான். ஒத்துழைப்போடு நடக்குது. அப்போ அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடர் ஆகிட்டுன்னு வச்சுக்கோ. இப்போ ஒன்றும் இல்லை, விஜயும் திரிஷாவும் கலந்து பேசுகிறீங்க, அவங்க கண்டனம் எதுவும் தெரிவிக்கல, இது மாதிரி பேசாதீங்கன்னு. அவங்க நடக்கிறாங்க. நம்ம அவங்க தனிப்பட்ட விஷயத்தை நம்ம சம்மதமே பண்ணாலும் கூட ஒழுக்கக்கேடு தான் சார். இவங்க சம்மதிச்சுட்டாங்க, அதனால அவங்க என்ன வேணா போயிட்டு கிடையாது. ஒழுக்கக்கேடு தானே. மனைவி இருக்கிறா, பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனால் நடிக்கிறது ஊர் சுற்றுறதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. யார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க? உங்க கூட சேர்ந்துக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கிடையாது, அவங்க மனைவி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. அவங்க மனைவி போய் புகார் கொடுக்க நீதிமன்றத்தை போய் புகார் கொடுக்க காவல் நிலையத்துக்கு போயிருக்கணும் நியாயமா? இப்போ புரியுதுங்களா? தகுதி டிவிகேக்கு தகுதி கிடையாது. இப்போ விஜயோட அரசியல் நிலைப்பாடு என்ன சார்? இந்த கூட்டணி எல்லாம் பேசி அரசியல் நிலைப்பாடுலாம் கிடையாது சார். நான் மீண்டும் சொல்கிறேன், விஜய்க்கு அரசியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகலை. அவர் லாங்குவேஜில் சொல்லிடுறேன். விஜய்க்கு இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு சார்? ஒன்றும் நடக்கலை சார். அவங்க கேட்குற ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க, துணை முதலமைச்சர் கேட்குறாங்க, அமைச்சர்களும் கேட்குறாங்க. துணை முதலமைச்சர் மட்டும் ஆட்சியில் பங்கா இல்லை ஆட்சி அதிகாரத்தில் தான் துணை முதலமைச்சரோட கேட்குறாங்க. துணை முதலமைச்சருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு. எடப்பாடி 2.5 வருஷம், விஜய் 2.5 வருஷம், அப்படிதான் கேட்குறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது 2 இருக்குது சார். நீங்கள் 2.5 வருஷம், நாங்கள் 2.5 வருஷம் இருக்குது. ஆனால் முதலமைச்சராக நீங்கள் இருப்பீங்க, துணை முதலமைச்சராக நான் இருப்பேன். எங்கள் கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இலாகா கொடுங்க, உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 இலாகா வச்சுக்கோங்க. அப்படி வந்து கேட்குறதுன்னு ஒன்று இருக்குது. அப்படி நான் சொல்கிறது இல்லை. முதல்ல நீங்கள் வந்து ரூலிங் பண்ணிக்கோங்க, ஒரு முதலமைச்சராக நீங்கள் ரூல் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு நான் முதலமைச்சர் பண்ணிக்கிறேன், நீங்கள் 2 வருஷம், நான் 2 வருஷம், அப்படின்னு நான் பண்ணுறதுக்கு. ஆனால் அப்படி கேட்கலன்னு சொல்கிறாங்க. நீங்கள் துணை முதலமைச்சர் கூட நான் வாங்கிக்கிறோம், ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் தான் அமைச்சர்களோட வேணும்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னா அதுதான். நீங்கள் ஆட்சியை பங்கு போடுறதுன்னு ஒன்று இருக்குது. 5 ஆண்டு கால ஆட்சியை வந்து 2 வருஷம் நீங்கள், 2 வருஷம் நாங்கன்றது இருக்குது வர. புரியுங்களா? நீங்கள் 2 வருஷம் நீங்கள் முதலமைச்சராக இருப்பீங்க, 2 வருஷம் நான் முதலமைச்சராக இருப்பேன். எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க அமைச்சராக இருப்பாங்க, உங்ககிட்ட இருக்கிறவங்களும் அமைச்சராக இருப்பாங்க. நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 2 வருஷம் கழிச்சு நீங்கள் இறங்கினா நான் முதலமைச்சர் ஆகிடுவேன். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து துணை முதலமைச்சர் ஆகிடணும். இது எடப்பாடி அவர்கள் ஒத்துக்கிட்டாரு சார்? இதெல்லாம் ஒத்துப்பாங்களா சார்? நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. முதல்ல இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு. இந்த வார கடைசியில் தான் உங்களுக்கு வந்து தேர்தல் தேதி அறிவிப்பு. அதுக்கப்புறம் இன்னும் சில நெருக்கடிகள்லாம் வரும். நெருக்கடி வரும்போது பிடி தளரும். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சைடும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இங்கே பேச்சுவார்த்தை நடத்துகிற இடத்துல யார் இருக்கிறாங்க? முடிவெடுக்கிற இடத்துல எடப்பாடி. அவர்கிட்ட போய் பேசுகிற இடத்துல அடுத்தது இந்த புரோக்கருங்க போய் பேசுவாங்க, மீடியேட்டருங்களாம். அதான் இருக்கிறாங்கல்ல, நான் சொன்ன புரோக்கருங்களாம். தாவேகா தரப்பில் அந்த தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா? ஏற்கனவே அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்னு பயணித்தவர். தொண்டர்கள் என்ன நினச்சாங்க, பாஜகவுக்கும் விஜய்க்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற ஒரு நினைப்பில் இருந்தவங்கலாம் போய் தாவேக்காவில் சேர்ந்தாங்க. இன்னைக்கு என்டிஏவில் சேர்ந்த பட்சத்தில் அவங்கெல்லாம் வெளியே வரதுக்கு வாய்ப்பில் இருக்கா, இல்லை நம்ம விஜய் தான் அப்படின்னு கொண்டாடுவாங்களா? சார், முதல்ல வந்து விஜய்க்கு வந்து அந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு கல்ட்டு ஒன்று இருந்தது இல்லையா? இது இந்த வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்றது அது கிடையாது. வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்றது அந்த பிம்பம் உடஞ்சிருச்சு விஜய்க்கு. சரிங்களா? இப்போ இருக்கிறவங்கலாம் அந்த பதவி ஆசையில் இருக்கிறவன் என்ன கேட்டால் வந்து என் தலைவன் எது பண்ணாலும் ஓகேன்னு சொல்லக்கூடிய சில தற்கொலைகள் பார்த்தீங்களா, அந்த டீம் தான் இருக்குது. விஜயோட வந்து ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு பார்வை இருந்தது இல்லையா? விஜய் வந்து வரட்டும் அப்படின்னு ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு பார்வை இருந்தது. ஏன்னா 2 கட்சிக்கு ஒரு மாற்றாக ஒருத்தர் வரட்டும் அப்படின்னா அந்த மக்கள் வந்து வேண்டான்ற அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. ஐயா, இவனுக்கு போய் ஓட்டு போகிறதா நம்மன்ற அந்த இமேஜ் பப்ளிக் மத்தியில் இருக்க இந்த இமேஜ் உடஞ்சிச்சு. ஆனால் அந்த ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, தொண்டர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா,
அதுலேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் ஆகுறான். நான் பார்த்துட்டேன். நான் வந்து சக மக்கள்கிட்ட பேசுமான்னு நடத்தக்கூடிய ஆய்வு தான். அப்போ முழுக்க முழுக்க விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த கல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஆதரிக்கிற ஒரு கும்பல் இருக்குது பார்த்தீங்களா, அவனுக்கு மட்டும்தான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறானுங்க. அதனால் எல்லாருக்கும் தெரியும். இல்லை, இஸ்லாமிய சமூக சொந்தங்கள் அவங்களாம் லெஃப்ட் ஆகிட்டாங்க சார். பிஜேபி கிட்ட நல்லா புரிஞ்சுங்க சார். பிஜேபியோட கூட்டணிக்கு போனால் அந்த இஸ்லாமியர் ஓட்டு கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த அந்த சொல்கிறாங்க இல்லையா, அந்த 13லேருந்து 18க்குள்ளே சொல்கிறாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே சைடு போயிடும். 1-2% கூட விஜய்க்கு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால தான் வந்து எடப்பாடியோட கணக்கு என்னென்னா, இவங்க வந்து தனித்தே நிற்கட்டும், டிஎம்கேவை டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு அவருடைய ஹோப் அதுதான். ஆனால் எடப்பாடி ஒருபோதும் வந்து ஒரு கூட்டணிக்கு வரட்டும் இல்லை. எடப்பாடி எப்போ எதிர்பார்த்தார் கூட்டணிக்கு வரணும்னு எதிர்பார்த்தாருன்னா, பிஜேபி இல்லாத ஒரு சூழ்நிலை அவர் எதிர்பார்த்தார். பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபியை கழட்டி விடுறதுக்கு கூட தயாராக இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து கேட்டால் பிஜேபி கழட்டி இவர் வந்துட்டாருன்னா போதும் அப்படின்ட்டு. ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து அதனால தான் அவசரமாக ஓடி வந்து அமித்ஷா வந்து கூட்டணி அமைச்சது காரணமே அதுதான். முதல்ல அவங்க தான் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஆனால் எடப்பாடிக்கு வந்து கேட்டிங்கன்னா வந்து விஜய் கூட்டணிக்கு வரணுன்றதுலாம் இருந்தது. அதனால தான் அவர் வந்து இந்த கரூர் விஷயத்தை கூட முட்டெல்லாம் கொடுத்ததுலாம் இருக்குது, சரிங்களா. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது நடக்காது. ஏன்னா இவங்க கேட்கக்கூடிய சீட்டு, பிஜேபி தரப்பில் கேட்கக்கூடிய சீட்டு, முதல்ல இவர் வந்திருந்தாருன்னா அப்போ சரியாக இருந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரி பேச்சுவார்த்தை வந்து ஆரம்பத்தில் வந்து அந்த மாதிரி சொன்னார்ல ஒரு கூட்டத்தில், கொடி சிக்னல் கிடச்சிச்சு, அது கிடச்சிச்சு, இது கிடச்சிச்சுன்னு பாருங்க. அது வந்து கரூர் நிகழ்வுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கண்ட்ரோல், இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிஜேபி கண்ட்ரோலில் தான் வந்து விஜய் போகிறார், எடப்பாடி கண்ட்ரோலில் போல. அங்கே 2 தலைமை இருக்குது சார், சொல்லப்படாத அறிவிக்கப்படாத 2 தலைமை இருக்குது. இபிஎஸ் தலைமை, இன்னொரு தலைமை அதான் சொல்கிறேன். ஸோ இன்னொரு தலைமை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமித்ஷா தலைமை. இப்போ இவர் வந்து அந்த கண்ட்ரோலில் தான் போகிறார். அது விரும்பல, அது வந்து இபிஎஸ் விரும்பல. இது நாளைக்கு என்ன ஆகும், ஒரு காலப்போக்கில் குடைச்சல் அதிகமாயிரும். ஆட்சி அதிகாரத்தை வந்து உட்காந்துருது, நாளைக்கு உட்காந்துடலாம் சார், அது பெரிய விஷயம் இல்லை சார். ஆனால் குடைச்சல் தாங்க முடியாது. ஆளாளுக்கு உருட்டுவானுங்க, மிரட்டுவானுங்க, அது நடக்கும். அதனால் வந்தால் நம்ம தலைமைக்கு வந்துடணுன்ட்டு இப்போ கூட பேச்சுவார்த்தை வந்து கேட்டால் வந்து ஏடிஎம்கே தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை. இவங்க வந்து பிஜேபி தான் நடத்துது, அவர் நாங்கள் கூப்பிட்டு வரோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும்ல. இப்போது என்டிஏ பக்கம் விஜய் ஆமாம், புரோக்கராக வந்து இப்போ நாங்கள் தானே விஜயை கூப்பிட்டு வரோம், நீங்கள் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துங்க. இப்போ நேரடியாக வந்து வர்றதுக்கும் இன்னொருத்தருமா இன்டைரக்டாக போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்குவமாக நடந்துங்க அப்படின்னு யாருன்னா மீடியேஷன் இவங்க பண்ணுவாங்க. இவருக்கும் முதலமைச்சர் வாய்ப்பு இருக்கா? அவருக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. முதல்ல எடப்பாடிக்கே வாய்ப்பு இருக்குமான்றது சந்தேகம். ஏன்னா இங்கே சார் ஒரு விஷயம் நல்லா போச்சு. இந்த நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாளில் அரசியல் கணக்கு மாறிட்டேன் சார். ஒன் டே, ஒரு நாளில். இப்போ நீங்கள் போன வாரம் என்ன கணக்கு விஜய்க்கு அவ்வளோ மாஸ் போன வாரம் வரைக்கும் இருந்துச்சு. ஏன் கரூர் நிகழ்வுக்கு பிறகு கூட இவரை வந்து ஒரு கீழே விட்டுறாமல் பார்த்துக்கினாங்க. ஆனால் எல்லோரும் அதான் நினச்சிட்டான், அவங்க கூட அதான் நினச்சிட்டான், இந்த மக்கள் வந்து ஆட்டு மந்தையா, எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, இப்போவும் இவரை வந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு மமதை இருந்தது. ஆனால் அது ஒரே நைட்டில் விழுந்துச்சா, ஒரே நைட்டு கல்யாணம் தான் இது. இவன் இங்கேருந்து போய் அந்த ட்ரெஸ்ஸை கூட அவுத்திருக்க மாட்டான். நான் சொன்னது விஜய் சொன்னேன், நீங்கள் வந்து த்ரிஷா கிட்ட போயிடாதீங்க. இவன் வந்து அங்கே போய் அந்த பேண்ட் சட்டையை கூட அந்த வேட்டி சட்டையை கூட அவுத்திருக்க மாட்டான். அவன் இவன் பிம்பத்தை அவுத்துட்டாங்க ஃபுல்லாக. அடின்னு நைட்டெல்லாம் அடிக்கிறான். இது அவன் கூட தூங்கியிருப்பான் சரக்கு போட்டு. ஆனால் அடின்னு அடிச்சு இருக்கணும். இன்றைக்கி வந்து விஜய்ன்ற பிம்பமே கிடையாது. அந்த கல்ட்டுலாம் காலி ஆயிடுச்சு. நான் சொல்ல அவங்களே சொல்கிறானுங்க, யார் இந்த கோல்டு காயின் கும்பல் இருக்கானு பாருங்க, அவங்களே சொல்கிறானுங்க, அவ்வளோதான் அவருடைய இமேஜ் வந்து உடஞ்சிருச்சு, விழுந்துருச்சு, நாங்கள் இதுக்கு மேலே முட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு புலம்பி அழுகுறானுங்க. அப்போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த தேர்தல்லாம் வந்து அடுத்தடுத்த நாள் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது சார். அடுத்தடுத்த நாள் மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இன்றைக்கி ஒரு நாள் இவனுக்கு என்ன செய்யறாங்க, இதை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறானுங்க. வேறு ரொம்ப சிம்பிள். விளாத்திக்குளத்தில் நடந்த அந்த சம்பவத்தை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறானுங்க. அதுக்காக பண்ணணும். ஆனால் அதுக்கு தகுதி வேணும், இல்லை ஒரு தகுதி வேணும். நீங்கள் பேச முடியுமா, நீங்கள் பண்ண முடியுமா? காரணம் கேட்டால் கடந்த காலத்தில் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடெலாம் பாருங்கள். பப்ளிக்கில் மீட்டிங்கில் பொம்பளைங்க என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்கள். இவ்வளோ அழுக்க வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ண முடியுமா? இது ஒரு அரசியலுக்கு பயன்படுத்தின்னு நினைக்கிறீங்க. இது சரியான நேரம், சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. இது தெரியாதா எடப்பாடிக்கு? இப்போ நான் உங்கள்கிட்ட வரேன் ஸ்ட்ரைட்டாக. இப்போ எடப்பாடிக்கு தெரியும். எடப்பாடி ஏன் அறிக்கை விட்டு கலந்து போகிறா சொல்லுங்கள் பாப்பா. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து ரொம்ப சந்தோஷம். எடப்பாடி ஏன் இந்த விஷயத்தில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணாமல்
கடந்து பொள்ளாச்சி பாலியல் வழக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி தானே சார் அவருக்கு? கேட்குற அதெல்லாம் அந்த பொள்ளாச்சி அதெல்லாம் பழைய கதை. இப்போ விளாத்திக்குளத்தை இது நடந்திருக்குல்ல, இன்னொரு சம்பவம் மதுராந்தகத்தை கூட சம்பவம் நடந்தது. ஏன் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்து கலந்து போகிறாரு? ஏன் அவருக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவரோட வந்து களத்தில் இறங்கி போராட முடியாதா? இன்றைக்கி இவனுக்கு போராடணும்ல, பண்ண முடியாதா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் சொல்லுங்கள். மக்கள்கிட்ட ஒன்றா சீன் ஓட்டலாம். என்ன சீன் ஓட்டலாம்னா, எடப்பாடி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாருங்க. இது ஒரு மாவட்டத்தில் ஒரு பகுதியில் நடந்த விஷயம். இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பெரிய வந்து ஒரு பிரளயத்தை ஏற்படுத்த முடியும்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. இப்போ இதே இந்த ஏயு மேட்டரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டன ஆர்ப்பாட்டம்லாம் எல்லா கட்சிகளும் கூட பண்ணாங்க. ஆனால் இந்த நேரத்தில் வந்து எடப்பாடி வெறும் அறிக்கை விட்டு போகிறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் அனுபவன்றது. சட்டம் ஒழுங்கு பேசி ஆகணும். சட்டம் ஒழுங்குக்கு எதிராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு எதிராக நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிங்கன்னா அங்கே காவல்துறையோட அந்த என்ன சொல்லுங்க அந்த உறவை வந்து நீங்கள் இழப்பீங்க. தேர்தல் நேரத்தில் காவல்துறையோட உறவை வந்து இழக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. இது நல்ல அரசியல் தேர்ந்த அரசியல்வாதிகள் யோசிப்பாங்க. இதை அரசியல் பண்ணால் ஒரு 6 மாதம் இருந்தாலும் ஒரு வருஷம் இருந்தாலும் கூட நீங்கள் பண்ணலாம். அடுத்த மாதம் தேர்தலை வச்சுட்டு நீங்கள் காவல்துறையை கண்டித்துன்னு சொல்கிறது முட்டாள்தனம். அதை செய்யக்கூடாது. அது செய்யக்கூடாது. அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு காவல்துறையோட ஒத்துழைப்பு கிடைக்காது. இப்போ நான் பேசுறது அரசியல். நான் சொல்கிறது வந்து கேட்டால் அரசியல் தான் முழுக்க கேட்டால் அரசியல் இந்த வியூகங்களை சொல்கிறேன், உத்திகளை சொல்கிறேன். நீங்கள் நடந்தது உண்மை கொடுமை தான். அந்த கொடுமையை எதிர்த்து போராடணும் தான் எல்லாருடைய கடமை தான். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து காவல்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம்லாம் நீங்கள் பண்ணுறது வந்து கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள். எல்லா தேர்தலும் எடுத்து பாருங்கள். நீங்கள் எதை வேணாலும் எதிர்த்து நீங்கள் போராடலாம். கடைசி தேர்தல் 1 மாதம் இருக்கும்போது நீங்கள் காவல்துறை எதிர்த்து போராடினா உங்களுக்கு அரசியல் பக்குவம் இல்லைன்னு அர்த்தம், அரசியல் அறிவு இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இவ்வளோதான் என்னால் இதை சொல்ல முடியும். அவ்வளோதான். தொடர்ந்து பேசுவோம் சார். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார்.